செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருது வருஷம் தை மாதம் 14ஆம் தேதி ஜனவரி 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் நாளை விடியற்காலை 6:11 வரை திருத்தியை திதி, அதன் பிறகு சௌர்த்தி திதி, மகம் நட்சத்திரம், பகல் 3:52 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம், சௌபாகிய நாம் யுகம், வணிசை கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது மரண யோகம், பூரமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தி யோகம். ஆகவே இன்றைய தினம் பகல் 3:52 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தி யோகம். ஆகவே இன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை பகல் 3:52 பிறகு செய்யலாம். இன்றைய தினம் திருமழிசை ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். திருமழிசை ஆழ்வார் என்பவர் 12 ஆழ்வார்களில் மிக முக்கியமான ஆழ்வார். அந்த திருமழிசை என்ற ஊரிலே அவர் பிறந்ததனால் அவருக்கு திருமழிசை ஆழ்வார் என்று பெயர். திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. அங்கே இருக்கின்ற ஆழ்வாரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. எப்படி சிவபெருமானுக்கு நெற்றிலே கண் இருக்கிறதோ அதை போலவே திருமழிசை ஆழ்வாருக்கு அவருடைய கால் கட்டை விரலிலே நெற்றிக்கண்ணை ஈக்குவலான ஒரு கண் இருக்கிறது. அதை தரிசனம் செய்வது நமக்கு ஞானத்தை ஏற்படுத்தும். சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருமழிசை என்ற ஊருக்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமாள் கோயிலில் திருமழிசை ஆழ்வாரை தரிசனம் செய்வதாக நீங்கள் அர்ச்சகரிடம் சொன்னால், அந்த அர்ச்சகர் அந்த கால் கட்டையுள்ளே இருக்கின்ற அந்த கண்ணை காண்பிப்பார்கள். அதை தரிசனம் செய்தால் ஞானம் ஏற்படும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மோட்சம் நமக்கு கிடைக்கும். திருமழிசை ஆழ்வார் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று 12 ஆழ்வார்கள் ஒருவரான திருமழிசை ஆழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29/1/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளிகை சதுர்த்தி திதி. அந்த சதுர்த்தி திதி 3 நாள் வியாபித்திருக்கிறது. அதாவது திங்கட்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக காலை 6:11 சதுர்த்தி ஆரம்பித்து திங்கட்கிழமை முழுவதுமாக சதுர்த்தி திதி இருந்து அடுத்த நாள் காலை 8:54 வரை சதுர்த்தி திதி. ஆகவே ஒரு திதி 3 நாள் வியாபித்திருந்தால் அதற்கு பெயர் திருதின ஸ்மிருக் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம், மாலை 6:57 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம், சோபன நாம் யுகம், பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூரம் நட்சத்திரம் உத்தரமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய திங்கட்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சங்கடர சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி. கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, நவக்கிரக ஹோமங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற புனித ஸ்தலங்களுக்கும் சென்று தோஷ பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் தனிய நாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். தனிய நாள் என்றால் பொதுவாக சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் தெய்வ காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு ஏற்ற தினமாக திங்கட்கிழமை அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்வதற்கும் ஏற்ற தினம். மாதம் சங்கடர் சதுர்த்தி அன்று பூஜை செய்வர்கள் அன்றைய தினம் சங்கடர் சதுர்த்தி என்று மாலை நேரத்தில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுத்தால் எந்த விதமான தோஷங்களும் சங்கடங்களும் பரிகாரமாகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை சோபகிருது வருஷம் தை மாதம் 16ஆம் தேதி ஜனவரி 30/1/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சதுர்த்தி திதி. அந்த சதுர்த்தி திதி காலை 8:54 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி.
செவ்வாய்க்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 10 மணி 6 நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம், அதிகண்ட நாமயுகம். பாலவக்கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம், ஹஸ்தமும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சம திதி அபராண்ண காலத்தில் வருவதனால், அபராண்ண காலம் என்றால் பகல் நேரத்தில், முன்னோர்களுடைய காலம் என்பது பகல் 1 மணி 12 நிமிடத்திற்கு பிறகு 3:36 வரை. இந்த நேரத்தில் பஞ்சம திதி வருவதனால் அன்றைய தினத்தில் திருவையாறு தியாக பிரம்மாந்திரால் ஆராதனை, அதாவது எல்லா இசை கலைஞர்களுக்கும் வாய்ப்பாட்டு பாடுகின்ற அனைத்து மேதைகளுக்கும் குருவாக திகழக்கூடியவர் தியாக பிரம்மேந்திரால் தியாகராஜர். அவருடைய கீர்த்தனைகள் மிக மிக உத்தமமானது. அவர் உஞ்சவிருத்தி செய்து 3 கோடி முறை ராமஜபம் செய்து ராமரை நேரில் பார்த்தவர். அவருடைய ஆராதனை தினம் செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் பஞ்சமி திதி என்று வருதனால் அன்றைய தினம் ஆராதனை தினம். அன்றைய தினம் திருவையாறு சென்று தியாக பிரம்மந்திராலை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேருவதனால் அங்காரக சதுர்த்தி. அன்றைய தினம் காலை நேரத்தில், செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் விநாயகருக்கான ஹோமங்கள் பூஜைகள் செய்தால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதாவது உங்களுக்கு வீடு வாங்குவது விற்றது விஷயமாகவோ அல்லது வீடு சம்பந்தமாக கோர்ட் கேஸ் போன்றவை இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை, சோபகிருது வருஷம் தை மாதம் 17ஆம் தேதி, ஜனவரி 31/1/2023 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பஞ்சமி திதி, பகல் 11 மணி 36 நிமிடம் வரை பஞ்சமி திதி. அதன் பிறகு சஷ்டி திதி. ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 1 மணி 8 நிமிடம் வரை ஹஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சுகர்ம நாமயுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. பொதுவாக ஹஸ்தமும் புதன்கிழமை சேரும்போது மரணயோகம், சித்திரையும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை என்று இரவு 1 மணி 8 நிமிடம் வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் புதன்கிழமை என்று கூராத்தாழ்வார் நட்சத்திரம். கரிநாள், சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. கூராத்தாழ்வார் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் பல்லாண்டு பாடு தொடக்கம் செய்வார்கள். பொதுவாக பெருமாள் கோயில்களில் மார்கழி மாதம் முழுவதுமாக பல்லாண்டு பாட மாட்டார்கள். கார்த்திகை மாதம் ஏகாதசி என்றே பல்லாண்டு பாடுவதை நிறுத்திவிட்டு அதன் பிறகு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பல்லாண்டு பாடாமல் கூராத்தாழ்வாருடைய திருநட்சத்திரத்தில்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடத் தொடங்குவார்கள். அந்த பாடலை பாடுவதற்கு தொடங்க வேண்டிய தினம் ஜனவரி 31 புதன்கிழமை. அன்றைய தினம் எல்லா வைஷ்ணவ கோயில்களிலும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று சொல்லக்கூடிய பாடலை பாடுவார்கள். இந்த நியதியை ஏற்படுத்தியவர் ஸ்ரீ ராமானுஜர். ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட நியதியை முன்னிட்டு அன்றைய தினம் முதற்கொண்டு தன்னுடைய பிரதான சீடரான கூரத்தாழ்வாருடைய நினைவாக அன்றைய தினம் பல்லாண்டு பாடுவார்கள். அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அடுத்து வியாழக்கிழமை, சோபகிருது வருஷம் தை மாதம் 18ஆம் தேதி, பிப்ரவரி 1/2/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று சஷ்டி திதி. அன்றைய சஷ்டி திதி பகல் 2 மணி 4 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அன்றைய சித்திரை நட்சத்திரம் இரவு 3 மணி 49 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வருகிறது. திருதி நாமயுகம், வணிசேகரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், சுவாதியும் வியாழக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அதிதி, சஷ்டி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போட இருக்கும். கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். வியாழக்கிழமை சஷ்டி திதி கூடுவதனால் அன்றைய தினம் முருகனை முன்னிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்து முருகன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் அன்றைய தினம் விவாகம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் சித்திர நட்சத்திரமாக இருப்பதால் புது மனை புகுவிழா நடத்துவதற்கு
அதாவது கிரகப்பிரவேசம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம். அன்றைய தினத்தில் காது குத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கும் ஏற்ற தினம் அன்றைய தினம். குழந்தைகளுக்கு காது குத்தினால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், நோய் நொடிகள் தீர்ந்து நன்மைகளை பெறுவார்கள். வித்யாரம்பம் செய்வதற்கு, புதிதாக படிப்பை தொடங்குவதற்கு, உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, புதிதாக ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு வியாழக்கிழமை மிக ஏற்ற தினம். திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து சடங்குகளும் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் மருந்துண்பதற்கு, வியாதேசர்கள் குளிப்பதற்கு, கர்ப்பாதானம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்கள் செய்வதற்கும் வியாழக்கிழமை ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் தை மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி 2/2/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சப்தமி திதி. அன்றைய சப்தமி திதி மாலை 4:03 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது. வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நாள் முழுதுமாக. மறுநாள் விடியற்காலை 5:57 வரை சுவாதி நட்சத்திரம். அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். சூடம் நாம் யுகம், பவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியம் விசாகம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று கூட நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாலை 4:03 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. ஆகிய அவசியமான நல்ல காரியங்கள் அனைத்தும் 4:03 முடித்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் பூர்வேத்தி என்று போடப்பட்டிருக்கும். பூர்வேத்தி என்றால் அன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமாக இருந்து, வெள்ளிக்கிழமை என்று சுவாதி நட்சத்திரமாக இருந்து முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருப்பதனால் அன்றைய தினம் நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாத்தி முகூர்த்தம் செய்வதற்கு ஏற்ற தினம், புதுமனை புகுழா நடத்துவதற்கு ஏற்ற தினம். அஷ்டமிக்கு நடுப்பகலுக்கு பிறகு தோஷம் கிடையாது. ஆகவே அஷ்டமியாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைன்று இரவு நேரத்தில் சாந்தி முகூர்த்தங்கள் செய்து கொள்ளலாம். புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, புதிதாக படிப்பை தொடங்குவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, வீடு கட்டுவதற்கான கட்டுமான வேலைகளை ஆரம்பிப்பதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, வாஸ்து பூஜை செய்வதற்கு, அன்றைய தினம் வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதேசர்கள் மருந்துண்பதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு, மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஒருவருக்கொருவர் அவர்களுக்குரிய உறவினர்கள் வீட்டில் விருந்துண்பதற்கு, புதிதாக பத்திரிகை தொழிலை ஆரம்பிப்பதற்கு. அன்றைய தினம் பத்திரிகை தொழிலை ஆரம்பித்தால் பத்திரிகை அமுகமாக விற்பனையாகும். ஆகிய பத்திரிகை தொழில் செய்வதற்கு, நவகிரக ஜபங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதத்தில் எந்த தோஷங்கள் தான் அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினமாக ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, சோபகிருத்து வருஷம் தை மாதம் 20ஆம் தேதி பிப்ரவரி 3/2/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி மாலை 5:21 வரை இருக்குது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். நாள் முழுதுமாக 60 நாளைக்கு விசாகம் நட்சத்திரம். கண்டம் நாம் யுகம், கௌளவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அஷ்டமியும் நவமியும் சனிக்கிழமை சேர்கிறது. விசாகமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அஷ்டகா என்று பஞ்சாயத்தில் போடப்பட்டிருக்கும். அஷ்டக என்றால் அஷ்டக சிராத்தம் என்று சொல்லக்கூடிய சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் காலாஷ்டமி. காலாஷ்டமி என்றால் கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. அன்றைய தினம் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு, பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் தாயுமானவர் அவதாரம் செய்த தினம். தாயுமானவர் இயற்றிய பாடல்களை பாடுவதற்கு, அருகில் இருக்கின்ற சிவன் கோயில்களுக்கோ அல்லது விநாயகர் கோயில்களுக்கோ சென்று விநாயகரும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு, தாயுமானவரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். ஒவ்வொரு அஷ்டமிக்கும், தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு தேவாஷ்டமி என்று கூறுவார்கள்.
சிவபெருமானுடைய ஒரு பெயர் தேவதேவன் என்பது. ஆகவே தேவாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே பசு நெய்யை மாத்திரம் உணவாக அருந்தி 4 ஜாமங்களிலும் இரவு நேரத்தில் 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகும், ஆரோக்கியம் ஏற்படும், உடலில் இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக மாலை 7 மணிக்கு இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்ன வரதாசமி தேவஸ்தானத்தில் லட்சுமி ஹைகிரவ சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து சரியாக 7 மணிக்கு மகாசங்கல்பத்துடன் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்தான சூத்திரம், லட்சுமி அஷ்டதசநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் நல்ல நாட்கள் என்றால் 4 நல்ல நாட்கள், 2 சாதாரண நல்ல நாள், 2 சுப முகூர்த்த நாள். நல்ல நாட்கள் என்றால் ஜனவரி 29 திங்கட்கிழமை சதுர்த்தி திதி பூரம் நட்சத்திரம் சித்தியோகம். அது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஒரு சாதாரண நல்ல நாள். சாதாரணமாக அவசியமான செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அன்றைய தினம் செய்யலாம். அடுத்து ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி உத்திரம் நட்சத்திரம் அமிர்த யோகம். செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் அன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரமாக இருந்து பஞ்சமி திதியாக இருந்து அமிர்த யோகமாக இருந்தால் அன்றைய தினம் கூட ஓரளவு நல்ல நாள், நல்ல காரியங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை சஷ்டி திதி. அன்றைய தினம் சித்தியோகம். அன்றைய தினம் நாள் முழுமாக சித்திரை நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். ஆக பிப்ரவரி 1 வியாழக்கிழமை முழு சுபமுகூர்த்த நாள், அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். அடுத்து பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் கூட ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். ஆக இந்த வாரத்தில் 2 நல்ல நாட்கள், 2 சாதாரண நல்ல நாட்கள், 2 சுபமுகூர்த்த நாட்கள். ஜனவரி 29, 30 அந்த 2 நாட்கள் சாதாரண நல்ல நாள். அடுத்து பிப்ரவரி 1, 2 இந்த 2 நாட்கள் முழு சுபமுகூர்த்த நாள். எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு, சுபகாரியங்கள் செய்வதற்கு பிப்ரவரி 1, 2 இந்த 2 நாட்கள் நன்றாக இருக்கிறது. மேலும் ஜனவரி 29, 30 இந்த 2 நாட்கள் சாதாரண நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் அமைந்திருக்கிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 27 சனிக்கிழமை பகல் 1 மணி 1 நிமிடம் முதல் ஜனவரி 29 திங்கட்கிழமை இரவு 1 மணி 44 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமையும் ஜனவரி 29 திங்கட்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டகம் அடைகின்ற நாட்கள் ஜனவரி 29 திங்கட்கிழமை இரவு 1 மணி 44 நிமிடம் முதல் பிப்ரவரி 1 வியாழக்கிழமை பகல் 2 மணி 32 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 30 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 31 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 1 வியாழக்கிழமை பகல் 2 மணி 32 நிமிடம் முதல் பிப்ரவரி 3 சனிக்கிழமை இரவு 1 மணி 4 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 1 வியாழக்கிழமை, பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 3 சனிக்கிழமை என்று 3 தினங்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கு. இந்த சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்டக தினங்களில் அவசியமான நல்ல காரியங்களை ஆலோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே முக்கியமான முடிவுகளை தெய்வ வழிபாட்டின் மூலம் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் நல்ல காரியங்களை தொடங்குங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மீண்டும் அறிவிக்கிறேன், எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகை விசேஷங்கள் இந்த 2 புத்தகத்துடன் புதிதாக ஒரு புத்தகம் சர்வ முகூர்த்த நாடி என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அந்த சர்வ முகூர்த்த நாடி என்ற புத்தகமும் பஞ்சாங்கத்தோடு சேர்ந்து இந்த வருடம் வாங்கிவிடுங்கள். அந்த சர்வ முகூர்த்த நாடி என்னும் புத்தகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களும் எப்போது எந்த நேரத்தில் செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த காரியங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்தால் தீமைகள் ஏற்படும் என்றெல்லாம் அந்த சர்வ முகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் இருக்கிறது. இந்த 3 புத்தகங்களை வேண்டுவோர் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 770836
7082. மீண்டும் கூறுகிறேன், 770-836-0082. இந்த மாதிரியாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து ஒரு பதிவிலே இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி 12 ராசிக்கும் ராசி பலன்களை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் தெளிவாக விரிவாக கூறியிருக்கிறேன். ஆகவே என்னுடைய அடுத்த பதிப்பான வார ராசி பலன் என்ற பதிப்பையும் பார்த்து மகிழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.